கோச்சிங் இல்லாமலே நீ விளையாடி ஜெயிக்கணும் தானே. உன் திறமைக்கு யாருமே உனக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீயே விளையாடி ஜெயிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்ல கதிர், ஸ்போர்ட்ஸ்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்திலயுமே குரு இல்லாம கத்துக்க கூடாது. நமக்கு விளையாட தெரியும், ஆனா நம்ம குருவுக்கு தான் நம்ம யாருன்னு தெரியும். அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்தாலும் இந்த ஸ்பான்சர் அதை ஒத்துக்க போறது இல்ல. அவனை பத்திலாம் யோசிக்காது தானே, நம்ம வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசி. அப்பதான் வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இந்த கார்த்தி மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க. எங்க போனாலும் இவன மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். ஆனா அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நம்ம வரணும். அதான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா என்னால முடியல. அதுக்கு தான் நான் ஸ்பான்சரை பார்த்து கார்த்திக் கோச்சிங் பண்ணா நான் போட்டியில கலந்துக்கலன்னு சொல்ல போறேன். உன் முடிவு என்னவோ அதுதான் என் முடிவும். சரி வா, 2 பேரும் போய் பேசிட்டு வரலாம். நீ இரு, நான் போய் பாக்குறேன். அக்கா வாங்கக்கா. தனா இந்தா. என்னதுக்கா? நண்டு சூப்பு. ஓ, என்னக்கா திடீர்னு? கதிருக்கு இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருதுல்ல, நண்டு சூப்பு குடிச்சா எலும்பெல்லாம் நல்லா சத்து வைக்கும். அவனுக்கு கொடு. வெறும் பத்திய சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு எப்படி சரியாகும்? இது காரமா இருக்கும். நீங்க 2 பேரும் குடிங்க. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எங்களுக்காக இவ்ளோ பண்றீங்க. இதுல என்னமா இருக்கு? வழக்கமா நான் தான் உங்ககிட்ட கூட்டு குழம்பு எல்லாம் உரிமையா வாங்கினேன். அந்த உரிமையில தான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தேங்க்ஸ்க்கா. தனா ஒரு நிமிஷம். என்னக்கா? இந்த சூப்பு குடிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உடம்பு ரொம்ப சூடாகும் இந்த சூப்புக்கு. நீங்க வேற சன்னியாசி வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, இது அத உடைச்சிரும். புரியுதுல்ல? ஐயோ அக்கா, அப்புறம் எப்படி நான் இதை அவனுக்கு கொடுக்கறது? அதுக்காக உடம்ப பாத்துக்க வேண்டாமா? கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றேன். சீக்கிரமா வா. அதோ வரேங்க. பாத்தியா, அவருக்கு ஒரு 2 கிளாஸ் சூப்பு கொடுத்தேன். அப்பத்துல இருந்து ஆள் ஒரு மாதிரி இருக்காரு. அப்போ இந்தாங்க, இதையும் அவருக்கே கொடுத்துருங்க. அட நீ வேற. 2 கிளாஸ் சூப்பு குடிச்சதுக்கே அவர் என்ன செய்ய போறாருன்னே தெரியல. இத நீங்களே குடிங்க. குடிங்க. என்ன வரேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க டைமிங் மிஸ் பண்ணாம அவ வரும்போது கை தட்டுங்க, எங்களுக்கு அது போதும். நாங்க மேல போறோம், நீங்க வெளியே போங்க. சீக்கிரம் போங்க. இவ வெளியில போக போறா. 2 தடவை நம்ம கைய தட்ட வேண்டியதுதான். அத்தை என்னாச்சு? என்ன? இல்ல ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மருமக சொல்றது சரிதான். ஆமா பத்மா, உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுதே. என்னமா ஆச்சு? சுகர் ஏதாவது அதிகமாயிருச்சா? ஏங்க, எனக்கு என்ன சக்கரை வியாதியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறமா டென்ஷனா இருக்க? அது காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஒரே அசதியா இருந்துச்சு. அப்படின்னா கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. மருமகளே, நீ எங்கம்மா கிளம்பிட்ட?
மளிகை கடைக்கு போறேன். ஏமா எப்பவுமே சீனு தானே போவான். அவர் கடையில வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அதான் நான் வாங்கிட்டு வர போறேன். வரேன். அம்மாடி அம்மாடி இருமா இரு, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க எதுக்கு இப்ப வெளிய போறீங்க? ஏய் வெளியில வெயிலா இருக்குல்ல, மருமக எதுக்கு போகணும்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க, வேண்டாம். நீங்க இன்னைக்கு வெளிய போக கூடாது. அடியே நான் ஏன்டி போக கூடாதுன்னு சொல்றேன்? அது வந்து நான் கேலண்டர்ல பார்த்தேன். உங்க ராசிக்கு இன்னைக்கு வடக்கு சூளன்னு போட்டிருந்துச்சு. வடக்குல தானே சூளம், கடை தெற்கு பக்கம் தானே இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க நில்லுங்க. கொஞ்ச நாளாவே வீட்ல ஏதாவது தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. நீங்க வெளியில போக வேண்டாம், சும்மா இருங்க. இல்லடி நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா அத்தை தான் சொல்றாங்கல்ல, நீங்க இருங்க. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன், போர் அடிக்குது. நான் போயிட்டு வரேன். கொடுங்க. சரிம்மா நீயே போய் வாங்கிட்டு வா. மாயா கடைக்கா போற? ஆமா பாட்டி, மளிகை பொருள் வாங்குறதுக்கு போறேன். நான் டாக்டர் வீட்டுக்கு தான் போறேன். நான் அப்படியே கடையில கொண்டு லிஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க பொருளை கொண்டு வந்து வீட்டுல போட்டுடுவாங்க. குடு. ஆமா மருமகளே, ஏமா நீயும் கடையில சீனு கூட சேர்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. உனக்கும் வேலை இருக்கும், நீ அத்தை கிட்ட கொடு, அத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி மாமா. ஐயோ ஐயோ அம்மா வெளியே வராங்க. அவங்க தலையில விழுந்துட போகுது. பேசாம எதுவும் செய்ய வேண்டாம்னு சிக்னல் கொடுத்துட வேண்டியதுதான்.